ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்டிஜி. நம்ம இன்றைக்கி போட போகிற கேம் தான் வந்து கிரானியில் என்ன எஸ்கேப் பண்ணுறோன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப். நான் பார்த்தேன், நீங்கள் எல்லாம் எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். பார்த்தீங்களாப்பா, செக்யூரிட்டிக்கு எங்கேயும் வச்சுட்டாங்க. நம்ம எடுத்துக்கலாம், அப்புறமா கிடைக்காது. இந்த கிராணி சீக்கிரம் வந்துச்சுன்னா நான் சீக்கிரம் மேலே போவேன். ஸ்லோவாக வந்தால் நான் எப்படி போகிறது? கிராணி வந்துட்டாங்க. ஓகே பாட்டி, நீங்கள் உள்ளே போங்க, நாங்கள் மேலே போய் தப்பிச்சிடுறோம். என்ன பண்ண வேற அறிவா? நான் இங்கே தான் இருக்கேன். முடிஞ்சா வந்து கண்டுபிடிங்க. ஐயோ, இன்னும் இது எதுவுமே கிடைக்கலையே. ஓகே, கிராணி இல்லை, நம்ம மேலே போயிடலாம். ஏன்னா அப்புறமா மேலே போகிறது கஷ்டமாயிடும். ஃபஸ்ட்டு கன் எடுத்து கிராணியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி கம் ஹியர். பாட்டி போயிட்டாங்க, அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு வருவாங்க. நம்மளுக்கு லக் என்னன்னா, எடுத்த உடனே செக்யூரிட்டிக்கு வித்னஸ் கிடச்சிச்சுங்க. இதுவே கிராண்ட் பார்னான்னு வச்சுக்கோங்க, அவன் கழுத்துலேயே இந்த செக்யூரிட்டிக்கு மாட்டினே இருக்கும், அப்புறமா தப்பிக்கவே முடியாது. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். இது இனிமேல் தேவையில்லை. இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா, எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுற போகிறோம். அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து தப்பிக்க போகிறோம். புரியுதா? நெக்ஸ்ட்டு தாத்தாவோட ஒரு ஃபோட்டோ கட்டிச்சு. ஒன்று ஒரு டப் டேப். சூப்பர், போடு. டப் டேப்பை கட்டிச்சுங்க காய்ஸ், எடுத்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது? இல்லை, இதுக்குள்ளெல்லாம் அவ்வளோ இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இதில் அவ்வளோ இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், பெட்ரூமில் போய் தேடலாம். அதுக்கு முன்னாடி இதை இங்கே தேடலாம். இங்கேயும் எதுவுமே இல்லை. கிளவி க்ரோபார் எங்கேயாச்சும் இருக்குன்னே தெரில. அது கிடச்சா வச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னங்க, எந்த ட்ராவலையும் அவ்வளோலாம் எதுவுமே இல்லை. தோ போடு 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 போடு. கடவுளை, எந்த கடவுள் கண்ணுச்சான்னு தெரில. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் கன் எடுக்கலாமா? இல்லை, அவள் வந்துடுவாளே. இங்கே தான் ஷார்ட் கன் இருக்குல்ல, எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். கிராமி பாட்டி வாங்க. பாட்டி கூப்பிட்டா வரமாட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போகணுன்னு வச்சுக்கோங்க, வந்துடுவாங்க பாட்டி. அதான் பாட்டி. பாட்டி சரி, அந்த பாட்டி வரத்துக்குள்ளே நம்ம மேலே போய் என்னென்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஹேண்டில் பார் தேவையில்ல. ஓகே, எடுத்துக்கலாம். இங்கே ஏதாச்சும் இருக்கும். இல்லை, ஷூட் பண்ணிடலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா, கட்டிங் பிளேட் தேவை. இதை கட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக இதுக்குள்ளே அவ்வளோலாம் இருக்காது. ஆனால் அதுக்கு நம்ம அவ்வளோ ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நான் எதுக்கு கன்னோடையே சுற்றின்னு இருக்கேன்னா, பாட்டி வந்தால் போட்டு தள்ளிட்டு வேலையை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, இப்போ ஓப்பன் பண்ணால் இருக்கும். பாட்டி சொல்லலை, தட்ஸ் கால்டு பாட்டி. எதிர்பார்க்காத நேரத்தில் பாட்டி வந்துடுவாங்க. பாட்டி இங்கேயே இருங்க, நம்ம பாட்டிக்கு வணக்கம் போடுங்க. நான் இதுக்கு இது எடுத்துட்டு அப்படியே போகும்போது எதாவது சுற்றி பார்த்துட்டு போகலாம், ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு. ஹெலிகாப்டர் புக் அடிச்சிச்சு, போடு. அப்புறமா இது இருக்குது, இதை எடுத்துக்கலாம். அப்புறமா
இங்கே என்னது இந்த பெட்ரோல் கிடைக்கிறதா பெரிய வேலை. போடு தாத்தா, அது எனக்கு அடிச்சிட்டே இருக்கு. நம்ம ஒரு டாஸ்க்கை முடிச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணி எஞ்சிக்கலாம். எழிஞ்சி இந்த கன் எங்கே போடலாம் போட்டுட்டு தாத்தா அது தாத்தா அது தானே இது. ஆமாம், எடுத்துட்டு போய்க்கலாம். போகும்போது கிராணி வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஓகே, வரல. நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்? இவ்வளோதான் போட்டிருக்குமா? ஓகே, போகலாமா வேணாமா? கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்துனே போகலாம். அது கிராணினா பயம் இல்லைங்க, அது எங்கே போகும்போது குறுக்கால வந்துடுமோ, அதான் பயம். ஏஞ்சிக்கிட்டா உட்காட்டா, ஏஞ்சிக்கிட்டா உட்காட்டா, ஏஞ்சிக்கிறேன். என்ன சவுண்டு வந்துன்னு இருக்கான கிராணி வர மாதிரி தரல. பாட்டி எங்க இருக்கீங்க? பாட்டி தாத்தா கூப்பிட்றாரு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தாத்தா கூப்பிட்றோன்னு பாட்டி அப்படியே ஓடி வந்துடுவாங்க. பாட்டி தாத்தா மேலே அவ்வளோ பாசம் பாட்டிக்கு. பாட்டி, தாத்தாக்கு உங்களுக்கும் வீட்டில் சண்டை வந்துனே இருக்குமா பாட்டி? இல்லை, கேட்டேன். பாட்டி செத்து போயிருக்காங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி பாட்டி வெறியாக இருக்காங்க. நம்ம வேற பட்டையை கிளப்பக்கூடாது. கிளப்பணும் தும்சும் பண்ணிடுவாங்க பாட்டி. பாட்டி பாட்டி எப்படி இருக்கீங்க? பாட்டி பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் ஒரு பைத்தியம். பாட்டி, இதுக்குள்ளே என்ன இருக்குது பாட்டி? என்ன வச்சுருக்கீங்க? பாட்டிக்கு நீங்கள் சூப்பராக ஒளி வைக்கிறீங்க பாட்டி. ஆனால் என்ன, சில நாளில் கொஞ்ச நேரத்தில் பைத்தியம் மாதிரி பண்ணுறீங்க பாட்டி. பாட்டி, இவங்க தான் நம்ம பாட்டி. பேய் பாட்டி, பைத்தியக்காரி பாட்டி. தாத்தாக்கோ வந்துடும் அப்படிலாம் சொன்னான் பாட்டியை பார்த்து. பாட்டி ஆளை காணோமே. நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்களா? பாட்டியை பார்த்தீங்களா? பாட்டி எழிஞ்சிக்கிட்டாங்க. ஓகே, ஃப்ரெஞ்ச் இங்கே இருக்குது. போகலாமா? இங்கே தாங்க பாட்டி வந்துட்டே இருக்கோங்க. பாட்டி போய் அந்த குட்டி சைத்தான் கிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அது வந்து சின்ன பாட்டி. அது பாட்டி நடக்கிறாங்கன்னா இந்த பாட்டிக்கு 8 கால் இருக்கும். பாட்டி தாத்தா இல்லைன்னா போர் அடிக்கும். தாத்தா இருந்தாருன்னா ஏய் கிராணி வேர் ஆர் யூ அப்படின்னு கத்துவார். இப்போ என்னென்ன பெரிய பிரச்சனை? குட்டி சாத்தான், மிஸ்டர் குட்டி சாத்தான் இங்கே இருக்கீங்களா? குட்டி சாத்தான் ஏன் வர மாட்டேங்குது? குட்டி சாத்தான், இப்போ பாட்டி வருவாங்க பேர். பாட்டிக்கு வந்தவொடனே ஹெட் ஷாட். பாட்டி
பாட்டி உங்கள் பேராண்டியை கொன்னுட்டேன். பாய் பாட்டி. இது வேற ஒன்று சென்ட்ரல் அப்போ ஹெலிகாப்டர் கே சொல்லலை. இந்த கிழமை ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்குன்னா அது பிரயோஜனமாக வச்சுருக்கோம். நடு வீட்டில் வந்து படுத்துட்டு பேர் போத்தலி. ஓஹோ நம்ம கிளவி சுற்றி பாரு, கிளவிய பாரு, கிளவி வாய பாரு, கிளவி வாய். கிரானி ஐ சீ யூ கிராண்ட்பா சொல்லுவார். போய் கன்னை வேற எடுக்கணும். இல்லை என்னென்னா நம்மளுக்கு பேக் ஒன்று தந்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்றா போட்டுருக்கலாம். ஆனால் இந்த பைத்தியக்காரி கிராணி என்ன பண்ணியிருக்கு, என்ன பண்ணியிருக்கு, ஒரு கையில் ஒன்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒன்றுன்னு ஒரு கை என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஓஹோ நம்ம கிராணி. ஹலோ கிராணி, எங்கள் வீட்டில் வடக்கறி சுட்டிருக்காங்க. ஓ ஓ ஓ ஓ குரோபார் எங்கடா வச்சுருப்பாங்க? குரோபார் எங்கே இல்லைன்னா அப்போ வேறு எங்கே இருக்கும்? குரோபார் அதான் பெட்ரோல் இருக்கும் மோஸ்ட்டாக. பெட்ரோலு சேஃபை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸ்போர்டு குரோபார் காய்ச்சிச்சு. இப்போ நான் ஏதாச்சும் ப்ரோஜனமாக இருக்கணும். இந்த போட் கீ அதெல்லாம் இருந்ததுன்னா நான் சவல் தான். இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா, இங்கே இருக்குன்னா ஒன்று வந்து சொல்லலை, சொன்னா இல்லையா? ஓ ஓ ஓ இதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். கிராணி வந்திருக்குமா? Hey Granny, come here. Ta. Granny. Granny. Granny, 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 Granny. கிராணி எங்கே போயிருக்கு? கிராணி இதாக இருக்கு. எங்கங்க கிராணி? பயமாக இருக்குது, போகலாமா வேணாமான்னு. கிராணி வந்துட்டான். கிராணி பார்த்துட்டான். பாய் கிராணி, போயிட்டு வா. இப்போ நம்ம தாராளமாக போகலாம். கீழே போயிட்டு சேஃப் ஓப்பன் பண்ணி கீ வேணும். இந்த வீட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் டப் டேப் எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரில. சிலிண்டர் அது ஏன் எங்கே இருக்குது? சரி எடுத்து எதுக்கோ யூஸ் ஆகும். எதுக்கோ இது யூஸ் ஆகுனாலும் ஆகும். டப் டேப் தான் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் ஏன் இங்கே ஈஸியான்னு கிடைக்கல தெரில. டப் டேப் டப் டேப் டப் டேப் டப் டேப் டப் டேப். கிராணி டப் டேப் மேலே தான் இருக்கும். நம்பிக்கையோடு போகலாம். மேலே ஏறி Where are you, Granny, Granny, Granny? இதை தானே பார்த்தோம். புஷ்ஷுன்னு தொத்த விழுவாமல் பாருங்க. சேஃப் காய்ச்சிச்சு சொன்னால. அப்போ சேஃப்டி இருக்குன்னா டப் டேப் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. இதுக்கு ஒரு வாட்டி கிராணி எங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம்.
பாட்டி இல்லையா? பாட்டி இப்போ வருவாங்க. கன் எடுக்கலாமா? பாட்டி பாட்டி எங்கன்னே தெரில. உன்னால் ஆளே பாட்டி நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு அவுட் ஆகிட்டேன். நான் இந்த கிராணி தான் அவுட் ஆகாமலே தப்பிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது கூட முடியல என்னால் அவுட் ஆகாமல். இருங்க, டே 2 எப்படியும் நம்ம தப்பிச்சிடுவோம். நான் என்ன நினச்சேன், அவுட் ஆகாமல் தப்பிக்கணும்னு நினச்சேன். இப்போ திருப்பி அதே ப்ராசஸ். கிராணி கம் ஹியர், ஐ கோ அப். கிராணி கிராணி இந்த கிராணி எங்கே போச்சு? அப்புறமா வா. நம்ம கிராணி துரத்துது பின்னாடி. அப்புறமா வா கிராணி வா, அப்புறமா வா, அப்புறமா கிராணி வா. கிராணி கிராணி ஐயோ, என்னண்ணா இப்படி மாட்டிக்கிறேன்? நான் காலி ஆகிடுவேன் போல. சுற்றின்னு தான் வரணும் இப்போ. நான் கிராணியாது கிராணி என்ன கிராணி? ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இருக்கே கிராணி. எனக்கு ஹார்ட்டு பட்டுக்கு பட்டுக்குது. சீக்கிரமா கிராணி. கிராணி கம்மியர். கிராணி கிராணி எந்த வழியில் வருவா? நான் ஃபஸ்ட் டைம் ஷார்ட் கன்னை கையில் வச்சுனே அவுட் ஆனேன் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறேன் நான். சேஃப் ஓப்பன். சேஃபில் தான் இருக்கணும். டப் டேப் சேஃப். டப் டேப் சேஃபில் தான் இருக்கணும். சேஃப் பேடலாக்கியா? அப்போ டப் டேப் எங்கே இருக்குது? டப் டேப் நம்ம இதை நல்லா செக் பண்ணுமா? டப் டேப்பே இல்லையே. என்னங்க மதுரக்கால் எனக்கு வந்த சோதனை. டேப் சரி, ஃபஸ்ட்டு இதை மேலே போய் போட்டு வந்துட்டு டப் டேப் எங்கன்னு தெரியல. ஒன்று ஒன்றா மேலே எடுத்துகிட்டு போய் பொறுமையாக போடணும். பொறுமையாக போடணும் மேலே. டப் டேப் எங்கிட்டு வச்சிருந்தான்னு தெரில. டப் டேப் டப் டேப் டப் டேப் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே தான் இருக்கணும். நான் எப்போவுமே விளையாடும் போது டப் டேப் மட்டும் ஈஸியாக கிடச்சிடும். இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில.
லாஸ்ட்டு டப் டேப் இல்லை, நான் ரியலாக தான் சொல்கிறேன். நான் எப்போ விளாட்னாலும் டப் டேப் ஈஸியாக கிடச்சிடும். இந்த வாட்டி டப் டேப் ஒன்று எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். போவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்று கேட்பாங்க ஷூட் பண்ணுறதுக்கு. எப்போ ஷூட் பண்ணுறதுனே தெரில. வா, ஆமாம், ஓகே. நெக்ஸ்ட்டு சீக்கிரமே விளையாடிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுட்டாச்சு வெற்றிகரமாக. இப்போது அப்படியே போனோம்னா நமக்கு கீழே விழுந்துருவோம். ஸோ என்ன பண்ணணும்னா இதை எடுத்துகிட்டு போய் மாட்டணும். சீக்கிரம் மாட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு டப் டேப் எங்கேயும் இல்லை. இப்போ டப் டேப்புக்கு நான் எங்கே தான் போவேன்? டப்பு இங்கேருந்து அப்படியே கீழே குச்சி எஸ்கேப் ஆக முடியாதுல்ல. டப் டேப் கிளவி சீக்கிரம் வந்தால்